Big Boss Tamil Season 9 9th October 2025 டுடே எபிசோட் இன்னைக்கு நடந்த லைவ். ஸோ இது பல மக்கள் பார்த்துருப்பார்கள், பல மக்கள் இந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார்கள். இந்த பிக் பாஸ் தமிழ் 8 சீசன் வரலாற்றில் அதிகமான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு நபருக்கு பிக் பாஸ் ஷோக்குள்ள வர முதல் இருந்த ஒரு பெண் போட்டியாளர் அப்படின்னா கண்டிப்பாக அது கனி திரு அவர்கள் தான். காரணம் என்ன சொல்லலாம், அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் இந்த குடும்பமாக ஒருத்தங்களை கொண்டாடக்கூடிய நபர், ஒருத்தங்களுடைய பேச்சையோ அல்லது அவங்களுடைய வருகையோ அவங்களுடைய நிகழ்ச்சிகளையோ பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தவங்க தான் கனி திரு அவர்கள். ஸோ அப்போ இந்த பிக் பாஸ் அப்படின்றது அந்த ஷோல யார் யார் இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிற முக்கியமான ஒரு பங்கு. ஒரு 70-75% யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணா அக்கா. ஸோ அப்படி அந்த ஒரு இடத்துல இருப்பவர்கள் கையில் தான் இருக்கு. ஏன்னா அவங்க டிவியில் பார்த்துட்டு அந்த டிவியில் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா ஹாட்ஸ்டார் லைவ்ல இந்த கொஞ்ச நேரம் பார்த்துட்டு முக்கியமான விடயங்களை பார்த்துட்டு சரி அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு பிடிச்ச ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு ஓட்டை போடுவாங்க. அதிலும் பெரும்பாலான நபர்கள் டிவியில் பார்த்துட்டு அவங்க ஓட்டை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது ஒன்று இருக்கு. இந்த டிவி, அதுக்கப்புறம் லைவ், அதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியா, இந்த பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ அப்போ இந்த 20 பேர் பிக் பாஸ் சீசன் 9க்குள்ளே இருக்க 20 போட்டியாளர்களில் கனி இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட். அவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு இப்படியான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அப்போ அதை உடைக்கணும் என்பதற்காக அவங்க வந்ததுல இருந்து நிறைய விடயங்கள் அவங்களுக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் இந்த வியானா, அப்புறம் இந்த கமருடீன், ஸோ இப்படியான நபர்களுக்கு பிஆர் வேலை செய்கிறவங்க. இவங்க யார் அப்படின்னா போன வாட்டி சௌந்தர்யா, ராணவ், இந்த நபர்களுக்கு மாமா வேலை பண்ணுவாங்க, அதாவது பிஆர் வேலை பண்ணுவாங்க. ராணவ் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தனை ரிவ்யூவர் செய்யும், கூப்பிட்டு பாட்டி வைக்கிறது, அப்படி செல்ஃபி எடுத்துக்கிறது, கொண்டாடுறது அப்படின்னு நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க. ஈவன் வியானா வர முதல் கூட இவங்க மீட் பண்ணி சில ரிவ்யூவர்ஸை மீட் பண்ணி பல விடயங்கள் நடந்திருக்கு. காசு, உணவு அப்படின்னு எக்கச்சக்கமான விடயங்கள் நடந்திருக்கு. சரியா? அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த வியானா உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே அத்தனை சோஷியல் மீடியால இருக்கிறவங்களும் அந்த அம்மாவை என்ன சொல்லலாம், சொம்பு தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் மக்களுக்கு அந்த அம்மாவை கண்டாலே பிடிக்கல. ஸோ அப்போ அப்படியே இருக்கக்குள்ள இங்க தடையா இருக்கிறது யாரு? கனி. ஸோ அப்போ கனி அவர்களை ஃபீமேல் கான்டெஸ்டன்ட் அதில் ஸ்ட்ராங் அப்படின்ற ரீதியில் வெளியில ஜோக்கர் அக்கா, மொக்க அக்கா, போலி அக்கா அப்படின்ற ரீதியிலும், விஜயலட்சுமி அவர்கள் பிக் பாஸ்ல அப்படி பண்ணாங்க, சர்வைவர்ல அப்படி பண்ணாங்க, இவங்களும் அப்படித்தான் கன்னிங்கான ஒரு ஆளு. விஜய் பார்வதி சொல்றாங்க விஜய் அவர்கள் சர்வைவர்ல எப்படி பண்ணாங்க, அப்ப இவங்களுடைய அக்காவும் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் எடிட் பண்ணி போட்டிருந்தாரு ஃபேஸ்புக்ல. ஸோ அப்ப இப்படியான விடயங்கள் அவங்களுக்கு எதிராக வெளியில நடக்குது. இன்னொரு முக்கியமான விடயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மிக்சர் சாப்பிடுறாங்க, மிக்சர் சாப்பிட தான் வந்தாங்க, ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளத்துக்கும் பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 5 நாட்கள் கூட வரல, 4 நாள் கூட முடியல. நான் இந்த வீடியோ போடக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள அப்போ இது அதுக்குள்ள இவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு நெகட்டிவிட்டி வருதுன்னா இது அவங்க மேல இருக்கிற பயம். சரிங்களா? இன்னொன்று இன்னைக்கு பிக் பாஸ் கனி அவர்களை அந்த கான்வர்சேஷன் ரூமுக்குள்ள அழைச்சி சில விடயங்களை சொல்லியிருப்பாரு. ஒரு லெட்டரை படிக்க சொல்லி போட்டு, கனி நீங்க குக் வித் கோமாளியில நீங்க சமையல் இதை நிரூபிச்சிட்டீங்க, இது சமையலுக்கான ஷோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். காரணம் என்னன்னா, வெளியில அவ்வளவு அபியூஸ் நடக்குது அவங்களுக்கு, அவங்களோட குடும்பத்தை, அவங்களோட சகோதரிகளை, அவங்களோட ப்ரொஃபஷனலை இப்படின்னு அட்டாக் பண்றது, அவங்களோட கரியரையை முடிக்கிற அளவுக்கு கேவலமான வேலைகளை, காசுக்கு வேலை செய்யற மாஃபியா. வியானாவோட ராணவுக்கு, சௌந்தர்யாவுக்கு போன வாட்டி வேலை செய்தவர்கள், அவங்களுடைய நின்று இந்த போட்டோ, ராணவோட எந்தெந்த ரிவ்யூவர் போட்டோ எடுத்து வச்சிருந்தான்னு பாத்தீங்கன்னாலும் தெரியும். அவனுங்க எல்லாருமே கனி அவர்களுக்கு எதிராக தான் பண்ணி கொண்டிருக்காங்க. காசு விளையாடுதா இல்ல வேற ஏதாவது விளையாடுதான்னு தெரியல, இதுதான் நடக்குது. அப்போ பிக் பாஸ் அவர்கள் இந்த அட்வைஸை சொன்னாரு. இது கனி அவர்களுக்கு மட்டும்தான், அதாவது கனி அவர்களை மோட்டிவேட் பண்றாரு. இது கனியவர்களுக்கு மட்டும்தான் பிக் பாஸ் பண்ணிட்டாருன்னு இன்னொரு கூட்டம் கதறது. கனியவர்களுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு சீசனுமே பிக் பாஸ் பல பேருக்கு இந்த அட்வைஸை கொடுத்துருக்காரு. உதாரணம், பிக் பாஸ் சீசன் 7ல விஜய் அர்ச்சனா அவர்கள்
வரைக்குள்ள அவங்க ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருந்தாங்கன்னே தெரியும். ஒரு நாளைக்கு 3 தடவை கிட்ட அழுவாங்க, பிக் பாஸோட பேசணும்னு போவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க, பிக் பாஸ் மோட்டிவேட் பண்ணுவாரு, நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு, வெளியில இப்படி அப்படி என்ற மாதிரியான அந்த ஒரு இப்ப கனியவர்களுக்கு சொன்னதை விட 10 மடங்கு விடயங்களை வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து மோட்டிவேஷன் அப்படின்றது. ஆரி அர்ஜுனன் அவர்கள் பிக் பாஸ் தமிழையே ஒரு வெற்றியாளர் எப்படி இருக்கணும்னா ஆரி முத்துக்குமரன் அவர்களை சொல்லலாம், ஆரி முத்துக்குமரன் ராஜு அவர்களை சொல்லலாம். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அப்படிப்பட்ட ஆரி அவர்களுக்கே பிக் பாஸ் வந்து அட்வைஸ்கள் நிறைய பண்ணியிருக்காரு. முகின்ரோ அவர்கள் சீசன் 3 அவருக்கே நிறைய அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு. முகின் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 8-9 வீக் காணவே இல்லை, அவர் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ரித்விகா அவர்கள் ஃபர்ஸ்ட் 2 வீக் ரித்விகா அவர்களை காணவே இல்லை, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. 65 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப எல்லாருக்கும் பிக் பாஸ் வந்து கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. சரிங்களா, டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கு இதற்கு முதல் நடந்திருக்கு. ஸோ அப்ப கனியவர்களுக்கு மட்டும்தான் இப்ப அட்வைஸ் பண்றாங்கன்னா ஃபேவரிசம் பண்றாங்கன்னா இல்ல மக்களே. சரிங்களா, இதுதான் மக்களே காசுக்கு வேலை செய்யற பிஆர் டீம் பண்ணுகின்ற கேவலமான விடயங்கள். ஆரியவர்கள் வந்து வேற ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, ஒருத்தருக்கு நீங்க சப்போர்ட் பண்றது அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ணுமென்றதுக்காக அவருக்கு யார் தடையா இருப்பாங்க, போட்டியா இருப்பாங்க அப்படின்ற அவங்கள வந்து தேவையில்லாம இப்படி முத்திரை பதிக்கிறது, ஒரு விடயம் தெரியாம ஆதாரம் இல்லாம முத்திரை பதிக்கிறது, இந்த விடயம் எல்லாம் கேவலமான விடயம் அப்படின்ற மாதிரி ஆரியவர்களே சொல்லியிருக்காங்க பல தடவை. சரிங்களா, அப்படி இருந்தும் இதுகள் திருந்த போறதில்லை. வியானா விடயத்தை பொறுத்த வரைக்கும் கிளியரா தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு கோமாளி பாப்பா மாதிரி நடிப்பாங்க, பாப்பா இல்ல இந்த ஒரு கோமாளி மாதிரி விஜய் சேதுபதி அண்ணாக்கிட்ட பேரை சொல்ல கூட அந்த அம்மாக்கு மூச்சுவாங்க, அது கியூட்ன்ற பேர்ல பண்ணாங்க, பக்கா கிரிங்க. அந்த தகவல் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு போயிட்டு போல இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள போய் அடுத்த நாள் இன்னொரு கேரக்டர் பண்ணாங்க. அந்த டுலக்ஸ் ஹவுஸுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப அட்டிடியூட் மாதிரி ஓவியா மாதிரி இல்ல ஐஸ்வர்யா துர்கா மாதிரி அர்ச்சனா மாதிரி ஏதோ ட்ரை பண்றாங்க, பக்கா ஃபேக்கு. இப்படியான பக்கா ஃபேக்க நம்ம தமிழ் மக்களுக்கு பிடிக்காது, பிஆர் டீமுக்கு தான் பிடிக்கும். அப்ப அந்த அம்மா ஓட்டிங்ல 3வது இருக்குன்னா தெரியும் அந்த அம்மாக்கு யார் மனுஷன் ஓட் போடுவாங்கன்னா இயந்திரங்கள் தான் ஓட் போடுது, பெயிண்ட் போர்ட்ஸ் தான் ஓட் போடுது, அது கிளியரா தெரியுது. ஸோ அப்ப அந்த அம்மா பண்ற கேவலமான விடயங்களை இப்படி காசு கொடுத்து போட்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நம்ம பேசுறதுல தப்பே இல்லை, அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதுலாம் என்னுடைய கமெண்ட்ல வந்து கதறுது, கெட்ட கெட்ட வார்த்தையால பேசுது, நீ எல்லாம் இதை பேசுறான்னு சொல்லுது. அதுவரை ஆதாரம் அவங்க யார பிஆரா வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. சரிங்களா, போட்டோ ஆதாரங்களும் இருக்கு. ஸோ ஆனா இங்க கனியவர்கள் விடயத்துல இவங்க அட்டாக் பண்றதுன்றது சத்தியமா ஒரு தவறான எக்ஸாம்பிள். ஸோ மக்கள் வந்து இந்த 1 hour எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும், லைவ்லையும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி வெளியில கனியவர்களுக்கு எதிராக என்ன நடக்குது என்பது தெரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக, முக்கியமா கனியவர்களுடைய உறவினர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக இந்த காணொலி முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.